ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் ஆயத்தமாகி வந்து காத்திருக்க இந்த காலை கர்த்தருடைய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். உம்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, உம்மை நாங்கள் உயர்த்தி போற்றும்படியாக, உம்மை நாங்கள் கர்த்தாவே எங்கள் ஆண்டவராக அறிக்கை செய்யும்படியாக, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்தார், நன்மையான காரியங்களை செய்தார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்து உம்மை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்களை கர்த்தர் நீர் அங்கீகரிப்பீராக. எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் துதிகளை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. எங்களுடைய கர்த்தாவே உம்மை மேன்மை பாராட்டுதலை கர்த்தர் எங்களை பெற்று எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் அகற்றி போடும். இயற்கை சீதோஷணைகளுக்கு எங்களை விலக்கி காத்து கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் இந்த காலையிலே கட்டளையிடுவீராக. தடைப்பட்டவர்களை தடைகளை உடைத்து கர்த்தாவே நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிங்காசனத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு நீர் தொனிக்க பண்ணும். சிங்காசனத்திலிருந்து உம்முடைய ஆலோசனைகளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தாவே உமக்கு முன்பாக பிரியமுள்ளதாக இருக்க, உமக்கு முன்பதாக நாங்கள் சீர் செய்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உணர்வை தாரும், எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளும். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முடிந்து நாங்கள் எங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது பூரண ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திலே கர்த்தருடைய தொடுதலை பெற்றவர்களாக நாங்கள் உணர்ந்து உண்மையும் ஆண்டவரே உணர்வோடும் நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஒருவராகிலும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு வெறுமையாக செல்லாமல், ஆலயத்துக்கு வந்தேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை உயர்த்தி நாம் பாடல்களை பாடுவோம். என் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூயாயும் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. தூய 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 தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்து பெருக, துதிகளின் பாத்திரரே, துதிகள் உமக்கு தந்தோ. விண்துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. விண்துறந்தீர் மண்ணில் வந்தீர் மாபெரும் அன்பல்லவோ. பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாவம் சுமந்தீர் சாபமானீர், பாதம் பணிந்திடுவோம். தூய தூயாயம் இயேசுநாதா, உம் நாமம் வாழ்த்த பெருக, துதிகளின் பாத்திரரே, உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா, உம்
வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே உமக்கு தந்தோ. சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். சாவை வென்றீர், உயிர்த்து எழுந்தீர், சாத்தானை தோற்கடித்தீர். நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர், நித்திய வாழ்வை எமக்கு தந்தீர். நித்தம் தொழுதிடுவோம் தூய தூயாயம் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயம் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே தந்தோ. மீண்டும் வருவி மண்ணில் நிற்பி, மார்போடு அணைத்திடுவி. மீண்டும் வருவி மண்ணில் நிற்பி, மார்போடு அணைத்திடுவி. மங்க வாழ்வை எனக்கு, மங்க வாழ்வை எமக்கு தருவி. மன்னா தொழுதிடுவோ தூய தூயாயன் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. தூய தூயாயன் இயேசுநாதா. உம் நாமம் வாழ்த்த பெருக. துதிகளின் பாத்திரரே துதிகள் உமக்கு தந்தோ. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயம் பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பே இயேசு
நாமத்தில் ஜெயம் எடுப்பேன். இயேசு நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. என் ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார். என் ஏக்கம் எல்லாமே எப்படியும் நிறைவேற்றுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, இல்லையே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். என் ரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். எதிராய் செயல்படுவோ என் பக்கம் வருவார்கள். என் ரட்சகர் எனக்குள்ளே, இதை இவ்வுலகம் அறியும். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. எனக்கு பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு.
நாமத்தில் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, எனக்கு பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, ஜெபத்துக்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. Praise the Lord. Hallelujah. பின்பாக ஏர் கண்டிஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கப்பட்டிருக்கிறது. ஏனால் குளிராக இருக்கிறபடியால் மக்கள் வர வர அனலாகும். ஆனால் நீங்கள் சொன்னால் அதை ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். அது ஒன்று ஆன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று தேவை என்றால் நீங்கள் சொல்லலாம். as people come it will get warm. ஆகவே நீங்கள் சொல்லலாம், அதை ஆன் பண்ணி கொள்ளலாம். Praise God. இது எப்படி ஆகும் என்று தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடுமே. 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 கூடும், எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே. கூடும், எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. கூடும், எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே. வார்த்தையால் எல்லாம் கூடுமே. அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று தெரியுமா? தேவனால் எல்லாம் கூடுமே. 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 கூடும், எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே. கூடு, எல்லாம் கூடு, வார்த்தையால் எல்லாம் கூடுமே. கூடும், எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம்.
திராட்சரசமாக மாற்றினாரே, சுவையாக தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரே, சுவையாக கூடும் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கசந்த மாற தண்ணீரை மாற்றினாரே, மதுரமாக கசந்த மாற தண்ணீரை மாற்றினாரே, மதுரமாக கூடும் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தண்ணீரா வறண்ட பள்ளத்தாக்கை நிறைத்தாரே, மகிமையாக தண்ணீரால் வறண்ட பள்ளத்தாக்கை நிறைத்தாரே, மகிமையாக கூடும் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், கூடுமே, கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் எல்லாம் கூடுமே. அல்லேலூயா. கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைகளை தட்டி பாடுவோம், கைகளை தட்டி போற்றுவோம், நடனமாடி துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று யாரை பார்த்து கேட்குறீங்க? கர்த்தரை பார்த்து கேட்குறோமா? இது எப்படி ஆகும் என்று தெரியுமான்னு? இல்லை, இந்த பைபிளில் எங்கே இருக்குது? ஆமாம், இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை அறிவிக்க வந்த தூதன் மரியாளை பார்த்து, நீ கற்பவதியாகி நீ ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லும்பொழுது அவள் சொல்வாள், இது எப்படி ஆகும் ஆண்டவரே? ஹவு ஷால் தீஸ் திங்ஸ் பி? இன்றைக்கி நாம் பல விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நம்ம யோசிச்சுட்ருக்கோம், இது எப்படி ஆகும் என்று தெரியுமான்னு இன்னைக்கு காலைல கூட யார்கிட்ட கேட்டு வந்திருக்கோம். யாருன்னா கேட்டிருக்கீங்களா? அது பதில் பைபிளில் தான் இருக்கிறது. அது எப்படி ஆகும் என்றால் கர்த்தரால் ஒருவரால் தான் மாறும். ஆமென்.
பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து எப்படி ஆகும்னு கொஞ்சம் கேளுங்க. நமக்கு அந்த காரியம் ஆக வேண்டாம், அதனால கேட்க மாட்டோம். செஞ்சா செஞ்சுட்டு போட்டோம் கர்த்தர். அப்படி இல்லை. ஆமென். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்முடைய குடும்பத்தை ரட்சிப்பார் கர்த்தர். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்மால் முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே நடந்து வந்த பொழுது ஒன்றுமில்லை, திசை இல்லை, மார்க்கம் இல்லை, சரியான சாலைகள் இல்லை. அவங்க கையில் ஒன்றுமே கிடையாது, அவங்க கரத்தில் ஒன்றுமே இல்லை. பாஸ்புக் கிடையாது, ஏடிஎம் கார்டு கிடையாது, இன்னைக்கு கொடுக்குற டோக்கன் கிடையாது, செல்போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க மனதில் இருந்த ஒன்றெல்லாம் கர்த்தர் தான். கர்த்தர் ஒருவரை பார்த்து நடந்தார்கள். அவர்களுக்கு வனாந்திரத்திலே தண்ணீரை கொடுத்தார். வனாந்திரத்திலே அவர்களுக்கு தேனையும் அவர்களுக்கு மன்னாவையும் அவர்களை போஷித்து 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, நிறைய பேருடைய வயசு 40 வருஷம். 40 வருஷம் பாருங்க. அவங்க போய் கேட்டிங்கன்னா வாட் இஸ் யுவர் பேங்க் பேலன்ஸ், வாட் இஸ் பேங்க்னு கேட்டிருப்பாங்க. அவங்கள போய் கேட்டிங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க, நாங்கள் ஒன்றுமே படிக்கலை, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் அவர்களை நடத்தினார். அவர்களையே நடத்தினார் என்றால் உங்களையும் என்னையும் கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. There's honey in the rock, water in the stone. இந்த பாடலை பாடுவோம். There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, there's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, honey in the rock, there's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Praying for a miracle, thirsty for the living well, only you can satisfy. Sweetness at the mercy seat, I have tasted, it's not hard to see, only you can satisfy. There's honey in the rock, there's honey in the rock, there's honey in the rock, there's honey in the rock. Freedom where the Spirit is, bounty in the wilderness, you will always satisfy. There's honey in the rock, water in the stone, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock, there's honey in the rock, purpose in your plan, power in the blood, healing in your hands, started flowing when you said it is done. Everything you did's enough. There's honey in the rock, there's honey in the rock, purpose in your plan, power in the blood, healing in your hands, started flowing when you said it is done. Everything you enough. There's honey in the rock. I keep looking, I keep finding, you keep giving, keep providing. I have all that I need, you are all that I need. I keep praying, you keep moving, I keep praising, you keep proving. I have all that
keep looking, I keep finding, you keep giving, keep providing. I have all that I need. You are all that I need. I keep praying, you keep moving, I keep praising, you keep moving. I have all that I need. You are all that I need. I have all that I need. You are all that I need. There's honey in the rock, water in the stove, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. There's honey in the rock, water in the stove, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Praying for a miracle, thirsty for a living well, only you can satisfy. Sweetness at the mercy seat, I've tasted, it's not hard to see, only you can satisfy. There's honey in the rock. 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 Irvin in the Padma. There's honey in the rock, water in the stove, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. மறுபடியும் பாடுவோமா? There's honey in the rock, water in the stove, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. There's honey in the rock, purpose in your plan, power in your blood, healing in your hands. Started flowing when you said it is done. Everything you did's enough. There's honey in the rock. There's honey in the rock, water in the stove, manna on the ground, no matter where I go. I don't need to worry now that I know everything I need you got. There's honey in the rock. Everything that we need, God has in store for us. நமக்கு எதெல்லாம் தேவைப்படுகிறதோ கர்த்தர் நமக்கு முன்பாகவே அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய தேவைகளை கர்த்தர் ஏற்கனவே கர்த்தர் அதை நமக்காக யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். நம்முடைய கண்களை வேறு திசையிலே திருப்பி கர்த்தரை பார்க்க வேண்டும். மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்த போகும் பொழுது அவன் கண்கள் எல்லாம் ஈசாக்கு மேல இருந்தது. His eyes was focused on Isaac. ஆனால் ஆபிரகாமுக்கு பின்பாக முட்செடியிலே ஒரு ஆட்டுக்கடா சிக்கிக் கொண்டிருந்தது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் திரும்பி பார்த்தான். அவன் திரும்பி பார்க்கும்போதுதான் he was able to see God's provision. அவன் திரும்பி பார்க்கும்போதுதான் கர்த்தருடைய போஷாப்பை, கர்த்தருடைய பதிலை அவனால் பார்க்க முடிகிறது. சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நாங்கள் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும். ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். நம்முடைய கண்களை மாத்திரம் கரெக்டான இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்முடைய கண்களை நம்முடைய ஈசாக்கு நம்முடைய காரியங்களை பார்த்து நாம் ஜெபிப்பதை விட God has something at your back. Just turn around and see today. இன்றைக்கு இந்த இடத்திலே கர்த்தராகிய இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். நீங்கள் இந்த நேரத்தில் அவரை ஆராதிக்கும் பொழுது அந்த ப்ரொவிஷனை பாருங்க. For every vision there is a provision.
அதுதான் ப்ரொவிஷன். ஃபார் யுவர் விஷன், ப்ரோ என்றால் முன்பதாகவே, he has already provided for you, provided provision for you. சகோதரனே சகோதரியே, நீங்கள் எதற்காக முயற்சிக்கிறீர்களோ, எதற்காக ஜெபிக்கிறீர்களோ, எதற்காக பாரப்படுகிறீர்களோ, எதற்காக ஏங்குகிறீர்களோ, எதற்காக நீங்கள் சலித்து போயிருக்கிறீர்களோ, God has provided for you. நீங்கள் செய்வதெல்லாம், கர்த்தாவே என்னுடைய கண்களை உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன், என்னை உம்முடைய பாதத்திலே ஒரு காணிக்கையாக வைத்து விடுகிறேன். I want to offer myself this morning. என்னை காணிக்கையாக செலுத்துகிறேன், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறேன் கர்த்தாவே. I want to give myself to you this morning. I want to worship you. ஒரு சில நிமிஷங்கள் நம்மை நாமே மறந்து, பக்கத்தில் யார் இருக்காங்க நீங்க மறந்துருங்க, நம்ம வீட்டை கொஞ்ச நேரம் மறப்போம். இயேசுவை நம்முடைய கண்களால், நம்முடைய இருதயத்தால் பதித்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, I want to worship you Lord, I want to worship you Lord. Oh hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. The sun cannot compare to the glory of your love. There is no shadow in your presence. No mortal man would dare to stand before your throne, before the Holy One of heaven. It's only by your blood, and it's only through your mercy, Lord, I come. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that are due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Thank you, Lord. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. The sun cannot compare to the glory of your love. There is no shadow in your presence. No mortal man would dare to stand before your throne, before the Holy One of heaven. It's only by your blood, and it's only through your mercy, Lord, I come. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. I bring an offering of worship to my King. No one on earth deserves the praises that I sing. Jesus, may you receive the honor that you're due. Oh Lord, I bring an offering to you. கர்த்தர் இந்த காலை வேளையிலே
அவரை தொழுது கொள்கிறவர்களை அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஆகார் வனாந்தரத்திலே கைவிடப்பட்டவளாக ஆபிரகாம் குடும்பம் அவனை கைவிட்டது. ஒரு சிறு குழந்தை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்திலே அலைந்து, என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அந்த வனாந்தரத்திலே அவர் அழுது கொண்டிருக்கும் பொழுது, எல்ரோயி என்ற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்கலாம். இன்ற காலையிலே சகோதரனே, சகோதரியே, இந்த எல்ரோயி என்ற தேவன் நம்மை காண்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியிலே நம்மை காண்கிறார். அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். இந்த ஜெப நேரத்தில், என்னை காண்கிற தேவனே, என் நிலைமையை காண்கிற தேவனே, என் கண்ணீரை காண்கிற தேவனே, என் மன அங்கலாய்ப்பை காண்கிற தேவனே, என் ஜெபத்தை காண்கிற தேவனே, இன்றைக்கு உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய பாரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவரை நாம் ஆராதித்து, நீர் என்னை காண்கிற தேவன் என்று நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன், நீர்தானே என் இதயத்தில் வாழ்கிற தேவன். உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் என்னோடு வருபவரே. உம்மை எல்லாம் யாரை சார்ந்திடுவே, நீர் மாத்திரம் துதிகளின் பாத்திரரே. உமக்கே ஆராதனை, ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை. எஸ் லார்ட். ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே. என்னை விட்டு விலகிட காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே. ஆனால் உம் அன்போ மாறாததே. தன் காரியங்கள் முடிந்ததும் மனிதன் அன்போ மாறியதே. ஆனாலும் அன்பு மாறாததே. உமக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி பாடுவோமா? ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீர் என்னை காண்பவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. சிகரபல நிகரபல ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி, உமக்கே ஆராதனை. ஆராதனை, உமக்கே ஆராதனை. நீரந்தன் எல்ரோயி. கர்த்தரிடத்திலே நம்முடைய குறைகள், நம்முடைய ஜெபங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார்.
கர்த்தர் நம்மை சுகமாக்கவும், கர்த்தர் நம்மை விடுவிக்கவும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் அவர் இன்றைக்கு நம் மத்தியிலே வந்திருக்கிறார். மனம் நொந்தவளாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இந்த காலையிலே தொடுகிறார். நறுகுண்ட இருதயத்தை கர்த்தர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் நம்மை மறுபடியுமாக குனிந்து தூக்குகிறவர். நம்மை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய காரியங்கள் முடிந்த பின்பு நம்மை மறந்தாலும் நம்முடைய தேவன் ஒரு நாளும் மறவாத தேவன். உங்களுடைய பாரங்களை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. This is my Bible. I am what it says. I have what it says. I can do. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Amen. இன்றைக்கு மாலை நமக்கு 6:30 மணிக்கு நம்முடைய சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராம். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அதை சீக்கிரம் முடிக்கலாம். நீங்கள் நாளைக்கு அநேக பரீட்சைலாம் எழுதணும். ஸோ வி ஹாவ் தட் இன் மைண்ட் டு ஃபினிஷ் இட் ஏர்லி. ஆகவே 6:30 மணிக்கு அனைவரும் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், 6:30 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு நீங்கள் வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் காட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக இந்த காலையிலே நம்முடைய வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 1 Peter chapter 5, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 Peter chapter 5, 8 and verse 9. 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். Be sober, be vigilant, because your adversary the devil, as a roaring lion, walketh about seeking whom he may devour. Whom resist steadfast in faith, knowing that the same afflictions are accomplished in your brethren that are in the world. தெளிந்த புத்தியுள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்களுடைய எதிராளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறு வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்திலே அருமையான ஒரு அறிவுரையை நமக்கு தருகிறார். பி சோபர், பி விஜிலண்ட். தெளிந்த புத்தி உள்ளவராய் இருங்கள், விழித்திருங்கள். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே கெத்செமனே தோட்டத்திலும் மற்ற இடங்களிலும் விழிப்பு உள்ளவனாக இல்லாமல், சில நேரத்தில் தெளிவில்லாமல் இருந்தபடியால் பிசாசு அவனை மேற்கொண்டதை மனதிலே வைத்து இதை நமக்கு எழுதுகிறார். பி சோபர், ஜாக்கிரதையாயிருங்கள், எப்பொழுதும் விழித்து கொண்டிருங்கள். பி வாட்ச்ஃபுல், ஏனெனில் நமக்கென்று ஒரு எதிராளி இருக்கிறான். we have an enemy, adversary. அந்த எதிராளி யார் என்றால், பிசாசானவன் எப்படி வருகிறான் என்றால், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சாத்தானாகிய பிசாசை இந்த வசனத்திலே பேதுரு ரோரிங் லயன், கெர்ச்சிக்கிற சிங்கமாக எழுதுகிறார். காரணம், பிசாசு உண்மையாலுமே யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாகிய நம்மை கவுண்டர் ஃபீட்டாக, போலியாக ஒரு சிங்கத்தை போல வந்து நம்ம எப்படி விழுங்கலாம் என்று அவன் வகை தேடுகிறானாம்.
Satan has his own strategies. அவனுக்கு சில வகைகள் உண்டு. எப்படி நம்மை அவருடைய சித்தத்திலிருந்தும் விசுவாசத்திலிருந்தும் நம்மை எப்படி வீழ்த்துவது என்பதை அந்த பிசாசானவனுக்கு எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். இந்த காலையிலே இந்த வசனத்தை சற்று நாம் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். What are the strategies of the devil he uses to slow us in our faith? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்மை மெதுவாக மாற்றி பின்வாங்க செய்து கர்த்தரிடத்திலிருந்து ஓடிவிடும்படியாக அவன் செய்கிறான். இதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஏன் சாத்தான் நமக்கு எதிராக வருகிறான் என்று நாம் கேட்கலாம். நாம் கர்த்தரை ஆராதிக்க கூடாது, நாம் அவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். He wants all of us to worship him. அவனை ஆராதிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அதை தான் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே இயேசுனுடைய சோதனையிலே சொல்லுகிறார், இந்த உலகம் முழுவதையும் உனக்கு நான் தருவேன். எனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவுக்கே சொன்னான், யூ ஹாவ் டு ஃபால் டவுன் அண்ட் வர்ஷிப் மீ. எவ்வளவு தைரியமுள்ள ஒரு பிசாசு! இயேசு கிறிஸ்துவையே பார்த்து அவனை ஆராதித்தால் இந்த உலகத்தை தருவேன் என்று இயேசுவுக்கே ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறவன். ஆகவே இன்று நாம் we have to be sober, மிகவும் தெளிந்த புத்தியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்தவராகிய நாம் ஹெட் நாலேஜோடு கூட திருப்தியாகி விடுகிறோம். நமக்கு மூளை முழுவதும் வசனங்கள், வேதம் எனக்கு தெரியும் என்று சொல்வது அவனுக்கு அட்வான்டேஜாக மாறுகிறது. ஏனென்றால் விசுவாசம் குறைவுபடும்போது, when you lack heart knowledge, இருதயத்திலே அந்த விசுவாசம் குறைவுபடும் பொழுது அவன் ஜெயத்தை எடுக்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், ஏனென்றால் அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வகை தேடி சுற்றுகிறான் என்றால் சுற்றி திரிகிறான். He is roaming, he is loitering, whom he can devour. அப்பனா எப்படி சத்துரு வருகிறான்? நல்லா தாடி வச்சுருப்பான், இல்லை அவன் ரொம்ப கருப்பாக இருப்பான், பார்க்குறதுக்கு 2 கொம்பு வச்சுருப்பான். அவன் பிசாசு கிடையாது, அதெல்லாம் நாடக பிசாசு, ட்ராமாவில் நமக்கு சொல்லிக் கொடுக்குற பிசாசு. உங்களை விட என்னை விட ரொம்ப அழகாக இருப்பான் பிசாசு. ஏசாயால நீங்கள் வாசித்தீங்கன்னா அவன் சரீரம் முழுவதும் ரத்தன கற்களால் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார். He doesn't come so ugly, he is so beautiful. He can deceive and deceive you. நம்மை அவன் வஞ்சித்து ஏமாற்றி விடுவான். ஆகவேதான் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தைரியத்தை தருகிறார். என்ன தைரியம் என்றால், அவர் ஏற்கனவே சாத்தானை சிலுவையிலே வென்றிருக்கிறார். ஆகவே நாம் வெற்றிக்காக யுத்தம் செய்வதல்ல, வெற்றியிலிருந்து நாம் யுத்தம் செய்கிறோம். We don't fight for victory, but we fight from victory. ஏற்கனவே இயேசு நமக்காக ஜெயத்தை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியை 2 பகுதிகளாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒன்று, the strategy of the devil. பிசாசு நம்மை வகை தேடி அவன் செய்யும் செயல். இரண்டாவதாக, the defense that God has given us to overcome him. அவனை வெற்றி செலுத்தும்படியாக, அவனை கீழே தள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். How does the devil come against us with his strategy? அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தோடு நமக்கு எதிராக வருகிறான்? 3 சந்தர்ப்பங்களை நேரம் இருக்கும் வரை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். There are 3 ways that he comes and attacks us. நம்மை எதிர்க்கும் 3 வழிகள். முதலாவதாக, the first way, he makes you ignorant of God's will. ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் இருக்கும்படியாக செய்கிறான்.
he makes us ignorant about God's will. இரண்டாவதாக, he makes you impatient with God's will. impatient with God's will. கர்த்தருடைய சித்தத்திற்கு பொறுமை இல்லாதவர்களாக நம்மை மாற்றுகிறான். மூன்றாவதாக, he makes you independent of God's will. independent of God's will. தேவனுடைய சித்தத்திற்கு விலகி வாழும்படியாக நம்மை செய்கிறான். இதுதான் நம்முடைய 3 தந்திர விதமான காரியங்கள். அநேகம் இருக்கிறது. 3ஐ மட்டும் உங்களுக்கு வேதத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். ignorant of God's will, கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் மறைத்து விடுகிறான். impatient with God's will, ஆண்டவருடைய சித்தத்துக்கு பொறுமை இல்லாமல் நம்மை மாற்றி விடுகிறான். மூன்றாவதாக, independent of God's will, கர்த்தருடைய சித்தத்திற்கு நம்மை விலக்கி நம்மை முன்னேற வைக்கிறான். இந்த மூன்றுக்கும் God has given us a defense. மூன்றைக்கும் எதிர்க்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு எதிர்ப்பை தந்திருக்கிறார். அதையும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, when he comes to make you ignorant of God's will, he gives you the inspired word of God. ஆண்டவருடைய சித்தத்தை நமக்கு அறியாமல் அவன் நம்மை விளக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நமக்கு தருகிறார். அதுதான் முதல் ஆயுதம். இரண்டாவதாக, when he makes you impatient with God's will, he gives you the imparted grace of God. அவருடைய கிருபையை அதிகமாக நமக்கு அவர் தருகிறார் பொறுமையாயிருக்க. மூன்றாவதாக, when he makes you independent of God's will, கர்த்தருடைய சித்தத்துக்கு விலகி வாழ அவன் இருக்கும் பொழுது God gives you the indwelling spirit of God. நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர் நம்மை இண்டிபெண்டண்டாக மாற்றாதபடி அவரோடு கூட இணைக்கிறார். ஆமென். ஒன்றன் பொன்றான பின்பாக நான் விளக்குகிறேன். நீங்கள் இந்த சத்தியத்தை இன்றைய காலையிலே விளங்கிக் கொள்ளுங்கள். பிசாசு நம்மை எதிர்கொள்ளும் வகைகள். முதலாவதாக, ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். நான் முதல் வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். ஜெனிசிஸ் சாப்டர் 3 and verse 1. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டா என்று ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களை கனிகளை எல்லாம் புசிக்கலாம். இதோடு நிறுத்துகிறேன். The first strategy that the devil uses, பிசாசு பயன்படுத்துகிற முதலாவது வழி இல்லை என்றால் ஒரு வகை என்றால், he will make you ignorant of God's will. ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அவருடைய சித்தத்தை நம்மை அறியாதபடி அவன் செய்கிறான். ஏவாளிடம் அவன் வருகிறான். சர்ப்பத்தை போல தந்திரமாக ஏவாளிடம் வருகிறான். பாருங்கள், 1ஆம் வசனத்திலே வந்து ஸ்திரீயை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஆண்டவர் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? சில நேரத்தில் நமக்கு தெரிந்திருந்த காரியங்களை மறுபடியுமாக கேள்வி கேட்கும்போது நமக்குள்ளாக என்ன உருவாகிறது? சந்தேகம் உருவாகிறது. நல்லா இருக்கீங்களா பிரதர்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. உண்மையாலுமே நல்லா இருக்கீங்களான்னு நமக்கு ஒரு டவுட் வரும். நம்ம உண்மையாலுமே நல்லா இருக்கிறோமா? ஏன் இவங்க திருப்பி இந்த கேள்வியை கேட்கிறார்கள்? அவர் அந்த சத்துரு ஏவாளிடம் வந்து அந்த மைண்ட், அவருடைய மனதை சோதிக்கிறான். ஏன் ஏவாளுடைய மனதுக்கு நேராக இந்த கேள்வி சென்றது என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அதை எழுதி வைத்திருக்கிறார். Colossians chapter 3 and verse 9 and 10. பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏவாளை பற்றி பவுல் அங்கு எழுதுகிறார். வாசிக்கிறேன். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு
தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனத்தையும் வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 11 and verse 3. உங்கள் வேதம் இருந்தால் நீங்கள் திருப்பி பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 3 வசனம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 வசனத்திலே சத்துரு ஏவாளை சோதிக்கிறான், கேள்வியினால் மனதிலே சோதிக்கிறான். 2 கொரிந்தியர் 11:3 சொல்கிறது, உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. அப்போ இந்த ஏவாளை சத்துரு எங்கு வஞ்சித்தான்? மனதிலே, மைண்ட். அதை தான் பவுல் சொல்லுகிறார், as the serpent beguiled Eve in her mind, therefore let not your mind be diverted from the truth of God. உங்கள் மனது கர்த்தருடைய உண்மை நின்று விலகாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். நன்றாக கவனியுங்கள். சத்துரு எப்படி வருகிறான் என்றால், நம்மிடத்திலே அவன் வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொன்னதை நமக்கு மறுபடியுமாக கேள்வியை கேட்டு நம்முடைய மனதை தூண்டி விடுவான். கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். He will not come and வந்து நம்ம இடிச்சு அப்படி செய்ய மாட்டான். மெதுவாக வந்து நம்முடைய மனதிலே ஆண்டவர் ஏற்கனவே எதை சொல்லியிருக்கிறாரோ அதை வந்து உங்கள் மனதிலே தூண்டி விடுவான். இன்னைக்கு காலையில் மழை பெய்யுது, நீங்கள் சபைக்கு போகணுமா? ஆமாம்ல, மழை பெய்யுதுல, போவேனா? அது மெதுவாக அவன் மனதிலே அவன் பேசுவான். தொடர்ந்து நீங்கள் ஆதியாகமம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் தொடர்ந்து ஏவாளிடம் என்ன சொன்னான் என்றால், he made her to believe a lie. பொய்யை ஏவாளை நம்ப செய்கிறான். ஆண்டவர் உண்மையை சொல்லுகிறார். பொய் சொல்றது யாரு? பிசாசு தான் பொய் சொல்றான். கர்த்தர் பொய் சொல்வதில்லை. ஆண்டவர் ஏவாளுக்கு உண்மைகளையும் சத்தியங்களையும் சொல்லி இருக்கிறார். இவன் வந்து அந்த சத்தியத்தை மாற்றி இவன் என்ன சொல்லுகிறான்? பொய்யை சொல்லுகிறான். நீங்கள் எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் இந்த கனியை சாப்பிட்டால் நீங்கள் யாரை போல் மாறுவீர்கள்? தேவனை போல் மாறுவீர்கள். ஏற்கனவே அவர்கள் எந்த சாயலில் இருக்காங்க? ஏற்கனவே தேவ சாயலில் தான் இருக்காங்க. தேவ சாயலில் இருக்கிறவங்கிட்ட வந்து ஒரு பொய் சொல்கிறான், இது தேவ சாயல் அல்ல, இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் யாரை போல் மாறுவீர்கள்? யூ வில் பிகம் லைக் காட். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் இது வேலை செஞ்சுதான் என்னன்னு தெரியலை. இந்த அம்மா சொல்லியிருக்கணும், ஏற்கனவே நாங்கள் எதில் இருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் தான் இருக்கிறோம். God has already blessed us in the image of God. God has told us the truth. Now you are telling a lie. நீ இப்போ எங்களிடத்தில் பொய் சொல்லுகிறீர், கேள்வி மேலே கேள்வி கேட்டு எங்களை நீ சோதிக்கிறீர் என்பதை இவள் சொல்லியிருக்க வேண்டும். ஒரு மனிதனை கர்த்தர் புதுப்பிக்க வேண்டும் என்றால் அவன் மனதை தான் புதுப்பிக்கிறார். மைண்ட் இஸ் த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த டெவில். நம்முடைய மனதிலே தான் வந்து அவன் ஒரு பொய்க்கு மேலே இன்னொரு பொய்யை சொல்லிக்கொண்டே இருப்பான். இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குவதனுடைய காரணம் அவங்க சரியில்லை, சபைக்கு வருதில்லை, இதுவே அல்ல. மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க மனதில் நிறைய பொய்யை விதைச்சிட்டான். நிறைய பொய்களை சத்தியத்துக்கு மாறாக விதைத்து அதை அவன் என்ன செய்கிறான்? நம்ப செய்கிறான். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஆஃப் த டெவில். ஆண்டவருடைய சத்தியத்தை இக்னரண்டாக நம்மை மாற்றி விடுகிறான். வாரம் வாரம் மெசேஜ் கேட்போம், வேதத்தை தினந்தோறும் வாசிப்போம், சத்தியம் என்ன என்று நமக்கு தெரியும், எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை எப்படி தேட வேண்டும், எல்லாம் நமக்கு தெரியும். அவன் வந்து சொல்லுவான், இதெல்லாம் சும்மா. சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அவங்கள பாரு, சபைக்கு போகிறதில்ல, அவங்க சரியில்லை, நல்லா இருக்கிறாங்கள, இது என்னது? சத்தியமா பொய்யா? எத்தனை பேர்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லியிருக்கான்னு தெரியல. இந்த பொய்யெல்லாம் நம்ம கேட்குறதுல தப்பே கிடையாது. ஏனென்றால் ஏவலிடம் அன்றைக்கு வந்து எல்லா இதையும் அழகாக சொன்ன உடனே அவன் என்ன செய்வான்?
சத்தியத்தை நமக்கு மறைத்து அந்த பொய்யை என்ன செய்வான்? நம்மை விசுவாசிக்கும்படியாக செய்வான். when you start believing the lie of the devil, you just fall into his trap. அதுக்கப்புறம் தான் அவன் வேலையை ஆரம்பிப்பான். இன்னும் வேலை ஆரம்பிக்கல பாருங்கள். மெதுவாக வந்து ஏவாளிடம் he is communicating. ஆண்டவர் ஏற்கனவே அவனுடைய மனதிலே நிறைய வசனங்களை கம்யூனிகேட் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் சத்தியங்களை விதைத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் ஆதாமிடமும் ஏவாளிடமும் அவருடைய சித்தத்தை எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார். She knows all the truth. Now he is manufacturing a lie. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சத்துரு வந்து நம்மிடத்திலே அறியாமையை விதைத்து விடுவான். கர்த்தர் ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் நன்மை செய்தாரா? இல்லையா? நன்மை தான் செய்தார். இப்போ இந்த சத்துரு வந்து அவங்ககிட்ட சொல்கிறது எப்படி இருக்குன்னா, கர்த்தர் உனக்கு நல்லவர் அல்ல, அப்படி தானே சொல்கிறான். இவன் கேட்கிற கேள்விகளுக்கும் இவனுடைய வகைக்கும் பின்பாக இருக்கிற காரியம், see this God tells he is good but he is not doing good to you. எத்தனை பேர் காதில் வந்து சொல்கிறான், இதெல்லாம் சும்மா இந்த பிலிவர்ஸ் ஷாப்பெல்லாம் போகாது, எல்லாம் இதை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க, கர்த்தர் நல்லவர் இல்லை, பாருங்கள் அவருக்கு நல்லவர் உங்களுக்கு நல்லவர் இல்லை, இதை பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான். இதை நான் நம்ப ஆரம்பிக்கும் பொழுது அந்த சத்துரு நமக்குள்ளாக வந்து விடுகிறான். இன்றைக்கு இந்த முதல் அவனுடைய வகையை ஜாக்கிரதையாக நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஐ வில் நாட் பிலீவ் த லை ஆஃப் த டெவில். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு காதில் வந்து சொல்லுகிற பொய்கள் அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிற காரணமே யூ ஹேவ் பிலீவ்ட் அ லை இன் யுவர் லைஃப். அநேக பொய் உங்களுடைய கற்பனைகளை நம்பி வாழ்கிறதுனால் படுகுழியிலே விழுந்து விடுவோம். எவ்வளவு நாட்கள் பொய்களை நம்பிக்கொண்டு வாழ்வது? ஆண்டவராகிய தேவன் சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். He has told us a truth. சரி, அப்போ எப்படி இந்த பொய்யை நாம் மேற்கொள்வது? How to overcome? ஏவாள் எப்படி மேற்கொண்டிருக்க முடியும் என்றால், அவள் ஒன்றும் செய்யவில்லை, அவனுக்கு அடிபணிந்து விடுகிறாள். ஆனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில். அதுதான் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதுதான் அவனுக்கு எதிராக வரும் ஒரு காரியம். என்ன செய்தார்? மேத்யூ சாப்டர் 4, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதிராக அந்த பிசாசு வந்து பொய் சொல்கிறான், எல்லாத்தையும் பொய் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இந்த உலகம் அனைத்தும் உங்களுக்கு தருவேன். இந்த உலகம் அனைத்தும் என்னுடைய பிதாவுடையது, சும்மா வந்து உன்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்க, பொய் சொல்கிறான். அவன் வந்து இயேசுவிடம் பொய் சொல்லும்போது இயேசு அவனை எப்படி ஜெயித்தார்? முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் செய்தார். அப்படி இருக்கிறதா? உபவாசித்தார்? இல்லையே. அவர் சொன்னார், இப்படி எழுதியிருக்கிறது, வசனத்தை கொண்டு அவனை மேற்கொண்டார். இன்றைக்கு சத்துருவினுடைய அவனுடைய வகை, when he makes you ignorant of his will, the first thing that you have to do is, வசனம் சொல்லி இருக்கிறது. வசனம் எப்படி சொல்லியிருக்கிறதே, கர்த்தர் எப்படி பொய் சொல்லுவார்? கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். ஆமென். always overcome the devil with the word of God. நான் அடிக்கடியாக சொல்லுவேன், வெளிச்சத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லாவற்றையும் இருட்டிலே நாம் சோதிக்கப்படுவோம். whatever God has taught us in the light will be tried in darkness. நம்முடைய விசுவாசம் எல்லாம் இருளில் இருக்கும்போது கர்த்தர் பரீட்சிப்பார். அப்போது வெளிச்சத்திலே படித்த வசனங்களை பயன்படுத்தி அவனுடைய வஞ்சகத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆமென். இதுதான் முதல் காரியம். டு ஈவ், ஏவாளுக்கு, he made her ignorant of God's will. கர்த்தருடைய சித்தத்தை மறைத்தான். கர்த்தருடைய வசனத்தால் தான் அவனை மேற்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிங்க, வசனத்தை மனப்பாடம் செய்யுங்கள், அதிகாரமாக மனப்பாடம் செய்யுங்கள். கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். ஆமென். the second strategy of the devil, இரண்டாவது காரியம், யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ஜோப் சாப்டர் 2, யோபுவின் சரித்திர புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஜோப் சாப்டர் 2 and verse 6. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். We are looking at the second strategy of this Satan. சாத்தானுடைய இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்றால்,
He will sometimes make us impatient with God, His will. அவருடைய சித்தத்திற்கு நம்மை பொறுமையின்மையாக அவன் மாற்றி விடுவான். யோபுவினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யோபுவினுடைய சரீரத்தை அவன் தாக்க ஆரம்பிக்கின்றான். வசனத்தை கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவதாக நம்முடைய மனதை அவன் அட்டாக் பண்ணுவான். ஹீ வில் அட்டாக் அவர் மைண்ட். அந்த மனதில் நம்ம வெற்றி பெற்றோம், நம்முடைய பாடியை டச் பண்ணுவான். யோபுனுடைய சரீரத்தை அவன் தொட்டான். சரீரம் முழுவதும் கொப்பளங்களால், his whole body was with boils, கொப்பளங்களால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். நண்பர்கள் ஒரு வாரம் பேசவில்லை. he was going through suffering. அவனுக்கு நல்ல சுகத்தை கொண்டு வருகிற பிள்ளைகளும் ஒரே நாட்களிலே மரித்து விட்டார்கள். அவனுக்கு நல்ல சுகம் தரும் செல்வாக்கெல்லாம் அழிந்து விட்டது. his body was affected. சரீரம் முழுவதும் வியாதியால் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு அவனை he attacks his body. நமக்கு பல காரணத்தினாலே வியாதியும் பல காரணத்தினாலே வருகிறது. ஏன் நம்முடைய சரீரத்தை பிசாசு தாக்குகிறான்? முதலாவதாக மைண்ட் அட்டாக் பண்ணுவான். ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர் சாப்பிள் பிலீவர், ஒன்றும் பண்ண முடியாது, வசனம்லாம் தெரியும், அதுலேயும் அவன் தோற்று போய்ட்றான். டக்குன்னு என்ன செய்வான்? சரீரத்தை அட்டாக் பண்ணுவான். why does he attack your body? 3 காரணத்தை சொல்லுகிறேன். முதலாவதாக he attacks our body because this God's temple. இது கர்த்தருடைய தேவாலயமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6:19 1 Corinthians 6:19 your bodies are the temple of the living God. தேவனுடைய ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாக நம்முடைய சரீரம் இருக்கின்றது. ஆண்டவரை நேச்சுரல் ஐயால் யாரும் பார்க்க முடியாது. நீங்கள் என்னை பார்ப்பதும் நான் உங்களை பார்ப்பதும் போல கர்த்தரை பார்க்க முடியாது. கர்த்தரை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக வாழ்ந்து உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது தான் மற்றவர்கள் கர்த்தரை பார்க்க முடியும். God is expressed through our life. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய மகிமையையும் வெளிச்சத்தையும் காண்பிக்காதவரை உங்களுடைய சரீரத்தை, the temple of God, அதை அட்டாக் பண்ணுவான். ரெண்டாவதாக we become God's treasury. அவருடைய செல்வாக்காக மாறுகிறோம். 2 கொரிந்தியர் 4:7 2 Corinthians chapter 4 and verse 7 the treasure of God is in our earthen pots. நம்முடைய மண்ணான களிமண்ணிலே அவருடைய பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயம் மட்டுமல்ல, அவருடைய ட்ரெஷரியாக நாம் இருக்கிறோம். நமக்குள்ளாக அவருடைய பொக்கிஷம் இருக்கிறது. நமக்குள்ளாக அவர் அந்த விசுவாசம், அவருடைய கிருபை, நன்மைகளை உள்ளே வைத்திருக்கிறார். why does he attack your body? because this is God's temple, தேவனுடைய ஆலயம். he attacks you because you are God's treasury. அவருடைய பொக்கிஷம் நமக்குள்ளாக இருக்கிறது. மூன்றாவதாக ரோமன் 6:12 you are God's tool. தேவனுடைய ஆயுதமாக இருக்கிறோம். அவருடைய God uses us as tools of righteousness. அதான் வசனம் சொல்லுகிறது. நீதியின் கருவிகளாக, நீதியின் ஆயுதங்களாக நம்மை கர்த்தர் உருவாக்கி நம்மை பயன்படுத்துகிறார். இது மூன்றுமே அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் கர்த்தருடைய ஆலயமா? அவனுக்கு பிடிக்காது. நீங்கள் கர்த்தருடைய பொக்கிஷமா? அவனுக்கு சரி வராது. நீங்கள் கர்த்தருடைய டூல், ஆயுதமா? அவனுக்கு மூன்றுமே பிடிக்காது. ஏனென்றால் நீங்கள் அவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும், நீங்கள் சத்துருடைய பொக்கிஷமாக இருக்க வேண்டும், நீங்கள் சத்துருடைய ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று தான் அவனுடைய விருப்பம். he was attacking Job. யோபை அவன் தாக்கினான். யோபு எங்கேயாவது பாவம் செய்தானா? இல்லை. அவன் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு நீதியும் செய்தவனாக இருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது யோபுவுக்கு வந்த வியாதியிலே அவனுடைய பாதிப்பினுடைய காரணம் என்ன என்பதை யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம், ஜேம்ஸ் சாப்டர் 5 and verse 11. இதை அறிந்து கொள்ள நாம் இங்கே வாசிக்க வேண்டும். ஜேம்ஸ் சாப்டர் 5 and verse 11. யாக்கோபு 5:11 இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்களாக்குறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். 11ஆம் வசனத்தை சொல்லுகிறது, யோபுவின்
பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபுடைய வியாதியை பற்றி இங்கே எழுதலை. யாக்கோபு எழுதுகிறார், ye have heard about the patience of Job. அப்படி என்றால் அவன் நம்முடைய சரீரத்தை அவன் தாக்கும் பொழுது அவன் யூஸ் பண்ணுகிற ஸ்ட்ராட்டஜி, அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம் என்னவென்றால் we become impatient, பொறுமையை இழக்க செய்கிறான். மிஸ்ஸஸ் ஜோப் பேர் எழுதப்படலை பைபிளில். மிஸ்ஸஸ் ஜோப் யோபு கிட்ட வந்து சொல்லுகிறாங்க, இன்னுமா உன்னுடைய உத்தமத்தில் நிற்கிறாய், கர்த்தரை சபித்து ஜீவனை விட்டு விடு. why are you still maintaining your integrity? curse God and die. இன்டைரக்டாக அவன் என்ன சொல்கிறாரு, இன்னும் எதுக்கு பொறுமை, கர்த்தரை விட்டு வந்துருங்க, இனிமேல் கர்த்தர் எதுவும் செய்ய மாட்டார். don't be so patient Job. இன்னும் எத்தனை வருஷம் பொறுமையாக இருப்பீங்க? டெய்லி காலையில் எழுந்துச்சி உங்கள் பிள்ளைங்க பர்த்டேக்கு பலியெல்லாம் செலுத்தி, பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணி, பிள்ளைகள் தப்பு பண்ணக்கூடாது, பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணும்னு எவ்வளவு செய்த யோபுவே, உனக்கு இப்படி நேர்ந்ததா, கர்த்தரை விட்டு விடு. ஸோ ரெண்டாவதாக சத்துரு யோபை எப்படி சோதிக்கிறார்? டோன்ட் பி பேஷண்ட், கர்த்தரோடு கூட நீ பொறுமையாக இருக்க வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் பொறுமையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். சத்துருவனுடைய ஒரு இலக்கு, ஒரு கோல் என்னவென்றால் ஆல்வேஸ் மேக் அஸ் இம்பேஷண்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்கிற உலகத்திற்கு மிக அவசியமானது கடலிலும் பெரிதாக இருக்கிற பொறுமை தான். ஆமென். ஒரு இடத்துல பொறுமையாக நம்மளால் உட்கார முடியுதா? உடனே ஃபோன் எடுத்து அது இருப்பாங்க, ரோட்டில் பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. இன்னைக்கு யாருமே பொறுமையாக இருக்க முடியவில்லை. பிகாஸ் அவர் லைஃப் ஹஸ் பிகம் ஸோ பிஸி. மிகவும் அவசரமாக இருக்கிறது. இப்போ ஒருத்தரையே பார்த்து நம்ம கேட்டோம் வச்சுங்க, என்னென்ன இருக்குன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்வீங்க என்னென்ன செய்யணுன்ட்டு. இது செய்யலைன்னா தூக்கமே வராது, நமக்கு செஞ்சு முடிக்கணும். இதெல்லாம் செய்யாதீங்க சிஸ்டர் பிரதர்னா ஒத்துப்போமா? ஒத்துக்க மாட்டோம். நமக்கு வருகிற உபத்திரவங்களிலே அவன் நம் பொறுமையை இழக்க செய்கிறான். One of the tools that the devil uses is make you impatient with God. இது ரொம்ப ஆழமான சிந்தனையை உங்கள் இருதயத்திலே பதிக்க விரும்புகிறேன். முதலாவதாக ஏவாளிடம் ignorant of God's will, ஆண்டவருடைய சத்தியத்தையே மறக்கும்படியாக செய்தான். ரெண்டாவதாக நம்ம அவசரப்படுத்துவான், நம்மளை புஷ் பண்ணுவான். நம்ம ஒரு காரியத்தை எடுத்து பொறுமையாக இல்லாதபடி அவசரப்படுத்தி நாம் விடும்படியாக அவன் செய்வான். ஒன்று நம்மை பின்பாக இழுத்துக்கொள்வான், இல்லை என்றால் கோ ஃபார்வர்ட், போய் முட்டி விழுந்துரு. பி அர்ஜென்ட் ஆல்வேஸ். சவுல் தன்னுடைய கிரீடத்தை இழந்ததின் ஒரு காரணம், he was always impatient. பொறுமையே இல்லை அவனுக்கு. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பொறுமையை தருவாராக. ஆமென். ஒருவேளை கஷ்டத்தில் இருக்கலாம், ஒருவேளை சோர்வில் இருக்கலாம், ஒருவேளை என்ன ஆண்டவரை எவ்வளவு நாட்கள் இந்த வேதனையில் இருப்பது என்று கேட்கலாம். அநேக முறை பவுல் ஜெபித்தார், ஆண்டவரை பார்த்து ஜெபித்தார், ஆண்டவரே இந்த முள் ஏன் எனக்கு கொடுத்திருக்கிறீர், இன்னும் எவ்வளவு நாட்கள் நான் பொறுமையாக இருப்பது, சத்துரு என்னை பொறுமை இல்லாமல் என்னை தாக்கி கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை பார்த்து என்ன சொன்னார்? என் கிருபை. அந்த வியாதியை பற்றியே கர்த்தர் பேசலை. அப்போ இரண்டாவதாக ஆண்டவருடைய சித்தத்திலே பொறுமை இன்மையாக அவன் செய்யும் பொழுது நமக்கு உதவி செய்கிறது த கிரேஸ் ஆஃப் காட், ஆண்டவருடைய கிருபை. ஏவாளுக்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய வார்த்தை. இங்கே யோபுக்கு உதவி செய்கிறது கர்த்தருடைய கிருபை. மூன்றாவது சத்துருனுடைய காரியத்துக்கு சென்று நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னும் சில நிமிஷத்திலே முடிக்கிறேன். 1 நாளாகமம் 1 Chronicles 21, 1 நாளாகமம் 21 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். 1 Chronicles 21 முதல் 2 வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். மிக முக்கியமான காரியம்.
பாருங்க, அவன் எப்படி சூழ்ச்சி செய்கிறான், எப்படி வஞ்சிக்கிறான். ஏவாளை தன்னுடைய மனதிலே வாதித்தான், யோபுவை சரீரத்திலே வாதித்தான், தாவீதை இருதயத்திலே வாதிக்கிறான். சோல், பாடி அண்ட் ஸ்பிரிட், இதை மூணுத்தையும் அட்டாக் பண்றான் இல்லையா? முதலாவதாக ஏவாளை ஆத்துமா, மைண்டில் அட்டாக் பண்ணுகிறான், யோபுவை சரீரத்தில் அட்டாக் பண்ணுகிறான், தாவீதை இருதயத்திலே, அவனுடைய ஆவியிலே அட்டாக் பண்ணுகிறான். 21ஆம் அதிகாரத்திலே டேவிட் வாண்டட் டு நம்பர் இஸ்ரேல், இஸ்ரவேலினுடைய லக்கத்தை எண்ணும்படியாக தாவீது விரும்புகிறான். அது எங்கேருந்து வருகிறது என்றால் அவனுடைய மூளையிலிருந்து வருகிறது, அவனுடைய ஹார்ட்லேருந்து வருகிறது. வாட் வாஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஹிஸ் கவுண்டிங்? கர்த்தருக்கு அதுக்கு விருப்பம் இல்லை. இவனுக்கு இருதயத்தில் இருக்கிறது என்னன்னா பெருமை, ப்ரைட். 20ஆம் அதிகாரத்தை, அதுக்கு முந்தின அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, விக்டரி ஆஃப்டர் விக்டரி ஃபார் டேவிட், தாவீதுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். வெற்றிக்கு மேல் வெற்றி வரும்பொழுது அவனை அறியாமல் ஒரு இன்ஃப்ளேஷன் அவனுக்கு வருகிறது. இந்த இன்ஃப்ளேஷன்ற வார்த்தை இன்ஃப்ளேட்டிங் எ பலூன்னு சொல்லுவாங்க. காத்தடிச்சு பலூன் பெருசாகும். அது உண்மையான வளர்ச்சி அல்ல. பாருங்க, தாவீதுக்கு இருந்த வெற்றியை அவன் இன்ஃப்ளேட் பண்ணி, அதை ஊதி அவனை பெருமைப்படுத்துகிறான். கவனிக்கிறீங்களா? என்ன செய்கிறான் என்றால், தாவீதே, நீ வெற்றிக்கு மேல் வெற்றி அடைகிற ஒரு பெரிய ராஜா. Don't ask God hereafter. You do by yourself. You become independent. இதுவரைக்கும் கர்த்தரை கேட்டேன், இனிமேல் நீ தான் கர்த்தர், நீ தான் கடவுள், நீ செய்கிறதெல்லாம் கர்த்தர் செய்வார். அப்படியா? ஜோஆப் கம் கோ அண்ட் கவுண்ட் இஸ்ரேல். அவன் சொல்கிறான், வேணாம்ப்பா, கர்த்தருக்கு பிரியமில்லை, எனக்கு தெரியும்ப்பா கர்த்தர் யாருன்ட்டு, நீ போய் கவுண்ட் பண்ணு, கோ அண்ட் கவுண்ட். He will play on our pride. நம்முடைய பெருமை, நம்முடைய ஈகோவை வைத்து அவன் விளையாட ஆரம்பிப்பான். தாவீதையே அவன் கீழே தள்ளினான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அட்டாக் பண்ணுவான் என்றால், பெருமை வந்துவிட்ட பிறகு, not all the decisions that David took, everything was a wrong decision. Please don't take decisions from ego and pride. We will fall. Always try to take decisions when we are humble. தாழ்மையாக இருக்கும் பொழுது நாம் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, இவன் ஒருத்தன் செய்த தப்புனால 70,000 பேர் இறந்து போனார்கள். பத்ஷிபாவோட ஒரு பாவத்தை செய்தான், குடும்பம் தான் அஃபெக்ட் ஆச்சு. இப்போ தேசமே அஃபெக்ட் ஆகிறது ஒரு மனிதன் செய்கிற தப்பிதத்தினாலே. சத்துரு அவனுக்கு விரோதமாக வந்து அவனுடைய இருதயத்தை அவன் சோதிக்கிறான். எவ்ரி ஸ்டெப் ஆஃப்டர் விக்டரி இஸ் வெரி டேஞ்சரஸ். எவ்ரி ஸ்டெப் ஆஃப்டர் அவர் சக்ஸஸ் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். விழுந்துரும். அப்படியே இருதயத்தில் நம்முடைய வெற்றியை அப்படியே நமக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கும்போது அப்படி ஸ்லிப்பாகி விழுந்துரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு கைத்தட்டின ஜனங்கள் நம்மை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அன்னைக்கு தாவீதே அப்படின்னு கைத்தட்டினாங்க, இன்னைக்கு எல்லாருமே எதிர்த்து ஆரம்பிச்சிட்டாங்க தாவீதை. ஏன்? அவனுக்குள்ளாக பெருமையை வந்துவிட்டு, பெருமைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன், he became very very independent apart from God. He who was dependent on God became independent. I know. உங்கள் வாழ்க்கையில் வேணால் பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று நான் யோசித்தேனோ, the next step we will fall. நாம் விழுந்து விடுவோம். என்றைக்குமே we have to be careful about the devil making us independent from God's will. கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு, அது நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கவே கூடாது. காரணம், அது யாரிடத்துலேருந்து வருகிறது? கர்த்தரிடத்தில் இல்லை, சத்துருனிடத்திலிருந்து வருகிறது. அதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? நமக்குள்ளாக இருக்கிற ஆவியானவர், நமக்குள்ளாக இருக்கிற இன்ட்வெல்லிங் ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானவர் நம்மை உறுத்தி, நம்மை உருவாக்கி, நம்மை எப்பொழுதுமே தாழ்மைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். என் செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். ஏவாளை அவன் தாக்கினான், யோபை தாக்கினான்,
தாவீதை தாக்கினான். அவனுடைய வழிமுறைகளை நீங்கள் பாருங்கள். ஆத்துமாவை தாக்குவான், சரீரத்தை தாக்குவான், நம்முடைய ஆவியை தாக்குவான். He will give you ignorance of God's will. He will make you impatient. He will make you independent. இது மூன்றையும் நாம் தாண்டும் பொழுது இயேசு நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த மூன்றிலும் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். இன்னைக்கு நாம் தோற்று வாழ அவசியமே இல்லை. We need not deviate in the middle. நம்முடைய வாழ்க்கை நேராக போயிட்டு இருக்கோம். இப்படி வரும்போது கொஞ்சம் வெளியே போயிட்டு சுற்றிட்டு மறுபடியும் வர வேஸ்ட் பண்ண அவசியம் இல்லை. லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் when we depend on God. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். Praise you Jesus. விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள். சிங்கத்தை போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாமோ என்று இன்றைக்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவாராக. எழுந்து நிற்போமா? இந்த மூன்று காரியத்தை, மூன்று வேதத்தை பகுதியை மறந்து விட வேண்டாம். ஏவாள், இரண்டாவதாக யோபு, மூன்றாவதாக தாவீது. மிக அழகாக மூன்று பேரிடத்தில் வருகிறான். ஏவாளிடம் பொய் சொல்லுகிறான், பொய்யை நம்ப வைக்கிறான். யோபுவிடம் வந்து வியாதியை தந்து பொறுமையை இழக்க செய்ய அவன் முற்படுகிறான். தாவீதிடம் வந்து he made him very independent. But today we have to depend on the Spirit of God. அவரை சார்ந்து வாழ நாம் படித்துக் கொள்வோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, இந்த 2023 ஆண்டின் முடிவிலே வருகிறேன். இதே தோல்வியோடு கூட நான் அடுத்த வருஷத்துக்கு நான் செல்ல மாட்டேன். Lord, if I am ignorant, ஆண்டவரே, நான் ஒருவேளை அறியாம இருக்கிறேனா, இல்லை நான் ஒருவேளை impatient இருக்கிறேனா, அவசரப்படுறேனா, இல்லை என்றால் have I become very independent? என்னுடைய ஆத்மா எப்பொழுதும் ஆவி என்கிட்ட சொல்லுது, you do right, whatever you do right is always right என்று உள்ளம் சொல்லுகிறதா? Brother, sister, are you living independent from God? That is not Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். Praise you Jesus. Praise you Jesus. நம்முடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்வோம். Yeah.
வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன். ஒரு சிலர் முழங்கால் வரைக்கும் போயிருக்கிறேன். ஒரு சிலர் இடுப்பு அளவுக்கு வந்திருக்கிறேன். இன்க்ரீஸ் மை ஸ்பிரிச்சுவல் லைஃப், இன்க்ரீஸ் மை வாக் வித் யூ. உம்மோடு கூட நான் நடக்கிறத அதிகப்படுத்தும் கர்த்தாவே. சத்துருவை இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. You have to recognize him and resist him. சத்துருவை நம்ம கண்டு கொண்டு நாம் அவனை எதிர்க்க வேண்டும். ஒருவேளை நம்ம பெரிய பெரிய பாவம் செய்யாம இருக்கலாம். அவ்விசுவாசிகள் செய்கிற பாவத்தை நம்ம செய்யாம இருக்கலாம். அது ஒரு பெரிய வாழ்க்கை அல்ல. ஆனால் இன்னும் நான் பொய்யை நம்பிட்டு இருக்கேன். I am believing a lot of lie in my life. அநேகர் சில பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பொய் நீங்களே டெவலப் பண்ணி சத்ருவை நம்பிட்டு, இதெல்லாம் சரியில்லை, ஊழியக்காரர்கள்லாம் சரியில்லை, சபை சரியில்லை, இப்படி பேசிக்கொண்டு பொய்யை நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா you are in the trap of the devil. ஏவாளை அவன் இக்னரண்டாக வைத்தான். இன்னைக்கு சத்தியத்தை நம்புங்க. சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம்தான் உங்களை விடுதலை ஆக்கும். இல்லைன்னா வியாதியில பொறுமை இல்லாம, இம்பேஷண்ட், எல்லாத்துலயும் அவசரம். இல்ல பிரதர் சிஸ்டர், பொறுமையா இருங்க. மூன்றாவதாக, வெற்றி பெற்று விட்டோம் என்றால் அந்த வெற்றியை நாம் கொண்டாட அவசியம் இல்லை. ஏனென்றால் அது கொடுத்தது கர்த்தர். தாவீதை போல, கர்த்தாவே நான் பெருமையாக மாறக்கூடாது. சத்துரு என்னை இண்டிபெண்டன்ட் ஆகக்கூடாது. ஐ ஆம் டிபெண்டன்ட் ஆன் யூ லார்ட். உண்மையில தான் நான் சார்ந்து இருக்கிறேன். உண்மையாக இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து நாம் செல்வோம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த உலகமும் உலகத்தில் உள்ள மாயையும் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகம் எங்களுக்கு காண்பித்ததெல்லாம் அழிவுதான் கர்த்தாவே. ஆனால் எங்களுக்கு நீ நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க. நீர் எங்களுக்கு நித்திய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறீங்க கர்த்தாவே. நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் சத்துருவுக்கு நாங்கள் அடிபணிந்து விடாதபடி, நாங்கள் சத்தியத்தை நம்பி, நாங்கள் கிருபையை நம்பி, நாங்கள் ஆவியானவரை நம்பி இந்த சாத்தானை ஜெயிக்க, ஈவில் ஃபோர்ஸஸை ஜெயிக்க, பொய்களை ஜெயிக்க, பொறுமையின்மையை ஜெயிக்க, எங்கள் பெருமைகளை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆமா ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சில நேரத்தில் எங்கள் இருதயத்துக்கு நேராக வருகிறது. Help us not to resist God's word. கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் புறக்கணிக்காதபடி ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு தாழ்மையை தாரும். எங்களுடைய நன்மைக்காக நீர் பேசுகிறீரே, எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் சபையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.